வணக்கம். லதா காமாட்சி நெல்லைபஜன். இன்றைக்கி ஆடி மாதத்தில் கடைசி செவ்வாய்க்கிழமை. அம்பாளுக்கு நைவேத்தியம் வந்து அவல் கேசரி. இந்த கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இந்த அவலை வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் பொடிக்கும் போது நல்லா பொடியும். அவலை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். சிம்மில் போட்டே வருங்க. ஹையில் வச்சு வரும்போது படப்படான்னு கருக ஆரம்பிச்சிடும். அவலை வறுத்தாச்சு. அவலை எடுத்து இப்படி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு பிடிச்சி பார்த்தா சூடு இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இப்போ ஆறினோடனே மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். அவலை வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். அவலை வந்து பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொன் நிறமானவுடனே நம்ம பொடிச்சு வச்சு அவலை சேர்த்துக்கலாம். அவலை வந்து அந்த நெய்யில் நல்லா பரட்டிக்கலாம். நம்ம அவல் எடுத்த அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு அது எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கப்புறம் வெந்நீர் சேர்த்துக்கிறேன். அவலை நெய்யில் வறுத்தோன்னே நல்ல மணம். அவல் எடுத்த அதே கப்புக்கு 1/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். 2 கப்பு தண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு வந்து 1 டம்ளர் பால் போக மிச்சம் தண்ணி கலந்துக்கிறேன். இது 2வது கப்பு. பாலும் வெந்நீரும் சேர்த்தாச்சு. இப்போ நல்ல இறுகி வரும். அப்போ நம்ம ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நல்ல இறுகி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு அவல் எடுத்த கப்புக்கு 1/4 கப் இனிப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனிப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஏலக்காய் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பரிமாறலாம். மேல் டாப்பில் நறுக்கி வச்ச பாதாம் பிஸ்தாவும் வறுத்த முந்திரியும் அப்படியே தூவி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இப்போ சூடான சுவையான ருசியான அவல் கேசரி ரெடி. ஆடி செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனு வந்து கீரை சாதம், புளி சாதம், தயிர் சாதம். ஆல்ரெடி அதை நம்ம காமிச்சாச்சு. அவல் கேசரி மட்டும் காமிக்கலாம். அதை ஷூட் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சட்டுன்னு பண்ணிடலாம்.